விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வீடியோக்களில் வந்து நம்ம நிறைய வீடியோக்கள் யூடியூப்பில் போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் வந்து நிறைய நண்பர்கள் விவசாயம் சார்ந்த தங்களது பயிர்கள் சார்ந்த சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. அது ஒன்றுக்கும் வந்து நம்ம ஒரு வீடியோவை போட்டோம்னா நிறைய நாட்கள் மற்றும் நிறைய நேரங்கள் ஆகும். அதனால் வந்து அது சின்ன சின்ன வீடியோவும் வரும். அதனால் ஒரே வீடியோவில் ஒரு சில நண்பர்கள் கேட்ட கேள்விகளுக்கான முக்கியமான ஆன்சர்களை வந்து நம்ம பார்த்துலாம், ஷார்ட்டாக பார்த்துடலாம். அந்த வகையில் நண்பர் திரு கோகுல்நாத் அப்படின்ற நண்பர் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்ம அதிக மகசூல் மரவள்ளியில் அதிக மகசூல் எடுக்க இட வேண்டிய உரங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது வந்து சார் ட்ரிப் இரிகேஷனுக்கு எந்த வகையான உரங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பொதுவாக வந்து மரவள்ளியை பொறுத்த வரைக்குமே வந்து நம்ம நல்ல உரம் கொடுத்தா தான் அதில் வந்து நல்ல மகசூல் பார்க்க முடியும். குறிப்பாக வந்து சாம்பல் சத்து பொட்டாஷ் கலந்த உரங்கள் வந்து நல்லா அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம வந்து எப்படி கொடுக்கலாம் உரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதலாவது வந்து சூப்பர் பாஸ்பேட் வந்து நீங்கள் வந்து அடி உரமாக நடவின் போதே வந்து அடி உரமாக நம்ம கடை சூழலில் வந்து போடக்கூடியது. சூப்பர் பாஸ்பேட் வந்து ஏக்கருக்கு 4லேருந்து 5 மூட்டை வந்து நீங்கள் சூப்பர் பாஸ்பேட்டை வந்து கொடுத்துடலாம். 5 மூட்டை 6 மூட்டை வரைக்கும் கூட சூப்பர் பாஸ்பேட் கொடுக்குறது. மணிச்சத்தை வந்து நம்ம ஆரம்பத்திலே கொடுத்துறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அது போக வந்து நம்ம கொடுக்க வேண்டியது உரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏக்கருக்கு ஆல்-19 வந்து ஒரு 25 கிலோ, அதாவது 19 ஆல்-19 ஒரு 25 கிலோ. அப்புறம் வந்து மோனோ அமோனியம் பாஸ்பேட் 1261 மோனோ அமோனியம் பாஸ்பேட் ஒரு 25 கிலோ. அப்புறம் பொட்டாசியம் நைட்ரேட் 13 பொட்டாசியம் நைட்ரேட் வந்து அது வந்து ஒரு 50 கிலோ. அப்புறம் வந்து யூரியா வந்து ஒரு 75 கிலோ. இது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொன்று கொடுக்க வேண்டியது வந்து பொட்டாசியம் சல்ஃபேட் வந்து 100 கிலோ. பொட்டாசியம் சல்ஃபேட் ஒரு 100 கிலோ கொடுக்குறது முக்கியமானது. இது போக யூரியா 75 கிலோ. இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு அளவீடுகள் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட்லேயே முடிஞ்சால் தந்துடுறேன். இந்த உரங்களை வந்து நம்ம வந்து ஷெடியூல் பண்ணி வச்சுக்கலாம். இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றது வந்து நமக்கு இது பண்ணிக்கலாம். இதில் கொடுக்கக்கூடிய முறைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எதுலேருந்து கொடுக்கணும்னா, பொதுவாக தழைச்சத்து மணிச்சத்து உரங்கள்லாம் ஆரம்ப கால வளர்ச்சிக்கு, தண்டு வளர்ச்சி, தூர் கிளைப்புகள் மற்றும் வந்து இந்த வேர்கள் இறங்குறதுக்குலாம் ரொம்ப முக்கியமானது அப்படின்றத பார்த்தோம். ஸோ அந்த வகையில் வந்து நம்ம வந்து யூரியா, தழைச்சத்து மணிச்சத்தை வழங்கக்கூடிய உரங்களான யூரியா, ஆல்-19, அப்புறம் வந்து பொட்டாசியம் நைட்ரேட், மோனோ அமோனியம் பாஸ்பேட், இந்த உரங்களை வந்து நம்ம வந்து ஆரம்ப காலங்களில் கொஞ்சம் சிறிதாக கொடுத்துட்டு வரணும். அப்புறம் வந்து பொட்டாசியம் சல்ஃபேட் 0050, பொட்டாசியம் நைட்ரேட் போன்ற உரங்களை வந்து கடைசி டைமில் வந்து அதிகமாக கொடுக்கணும். அதாவது பொட்டாஸ் கலந்த உரங்களை கடைசி நேரத்தில், அதாவது குறிப்பாக வந்து 5வது மாதம் 4வது மாதத்துக்கு மேலே 4வது 5வது மாதங்களுக்கு மேலே வந்து பொட்டாஸ் கலந்த உரங்களை வந்து அதிகமாக கொடுக்குறது மிகவும் எஃபெக்டிவாக இருக்கும். நல்ல வந்து கிழங்கு வளர்ச்சி, நல்ல சைஸ் வரதுக்கும் நல்லாயிருக்கும். இது போக வந்து பார்த்திங்கன்னா, நான் சொன்ன உரங்களுடைய அளவுகள் எல்லாமே வந்து கிளியராக சொல்லியிருக்கேன். அதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து ட்ரிப் இரிகேஷனில் கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து வாரம் ஒரு முறை அல்லது 10 நாளைக்கு ஒரு முறை வந்து ஒரு 15 கிலோ 10 கிலோ போட்டு 15 கிலோ வந்து இந்த நான் சொன்ன மாதிரி ஆல்-19, மோனோ அமோனியம் பாஸ்பேட், பொட்டாசியம் நைட்ரேட், யூரியா போன்ற உரங்களை கலந்து கொடுக்கணும். தான் நம்ம வந்து நீங்கள் ஆல்-19 ஒரு 15 கிலோ கொடுக்கணும்னா யூரியா ஒரு 15 கிலோ சேர்த்து எடுத்துக்கலாம். யூரியா வந்து 75 கிலோ கொடுக்கணும்னு சொன்னோம் இல்லையா, அதில் ஒரு 5லேருந்து 6 கிலோ அல்லது ஒரு 10 கிலோ வரைக்கும் ஒரு டைமில் வந்து சேர்த்து கொடுக்கலாம். அல்லது இந்த வாரம் வந்து ஆல்-19 கொடுக்குறேன், அடுத்த வாரம் வந்து யூரியா, அந்த மாதிரி வந்து நீங்கள் கலந்து கொடுக்கலாம். முதல்ல 75 கிலோ யூரியா ஒரு ஏக்கருக்கு கொடுக்கணும். அது மாதிரி வந்து நீங்கள் கிழங்குகள் வளர்ந்து வரக்கூடிய கிழங்கு வந்து வைக்கக்கூடிய அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து கால்சியம் நைட்ரேட் ஏக்கருக்கு வந்து ஒரு 25 கிலோ கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கால்சியம் நைட்ரேட் கொடுக்கும்போது என்ன ஆகுனா, அது நல்ல சைஸ், கிழங்குகள் வந்து நல்ல சைஸும் நல்ல பாயிண்ட்டும் வர்றதுக்கு இந்த கால்சியம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது. இதுபோல் வந்து நீங்கள் வந்து மெக்னீஷியம் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம். மெக்னீஷியம் ஏக்கருக்கு ஒரு 15லேருந்து 25 கிலோ வரைக்கும் மெக்னீஷியம் கொடுக்கலாம். அதெல்லாம் கொடுக்கும்போது கிழங்குகள் வந்து நல்ல சைஸ் வரும். முக்கியமாக வந்து கால்சியம் நைட்ரேட், மெக்னீஷியம் கூட 2வது, கால்சியம் நைட்ரேட் வந்து முக்கியமாக கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல வளர்ச்சி, கிழங்கு வந்து நல்ல சைஸ் வந்து வரும். ஸோ அடுத்ததாக வந்து நண்பர் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ரோ, மாமரத்தில் செல் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கிறது, இதற்கு என்ன மருந்து அடிக்க வேண்டும் என்பதை கவனமாக சொல்லவும். மாமரத்தில் வந்து செல் பூச்சி தாக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பூக்கள் வரக்கூடிய காலங்களில் நிறைய சாறு உஞ்சக்கூடிய பூச்சிகள், பேன் போன்ற பூச்சிகள், அந்த செல் பூச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய கொசு மாதிரி பறக்கும். இதை கட்டுப்படுத்துறதுக்கான மருந்துகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது சம்மந்தமாக நம்ம மாமரத்துக்கே தனியாக நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். மாமரத்தில் அதிக காய்கள் வர்றதுக்கு, அது மாதிரி முந்திரி மரத்தில் காய்கள் வர்றதுக்கு, பூக்கள் உதிராமல் அதிக காய்கள் பிடிப்பதற்கு அப்படின்னு நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். நண்பர்கள் அதை வந்து வீடியோ செக்ஷனில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். அது மாதிரி வந்து இப்போ சிம்பிளாக சொல்லிடுறேன். மாமரத்துக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள், இந்த பூச்சிகளை, குறிப்பாக செல் பூச்சிகள் போன்ற பூச்சிகளை, சார்வஞ்சக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் வந்து சாலமன், வேரில் வரக்கூடிய சாலமன் 10 லிட்டர் தண்ணிக்கு 25 மில்லி. இதனுடைய டெக்னிக்கல் நேம் வந்து பார்த்திங்கன்னா பீட்டா சைஃப்ளோத்ரின் ப்ளஸ் வந்து இமிடாக்ளோபிரிட். இது வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 25 மில்லி கொடுக்கலாம். அப்புறம் வந்து ப்ரோபினோபாஸ் ப்ளஸ் சைபர்மெத்ரின். இதில் ஏதாவது ஒன்று கொடுத்தா, நான் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும். ப்ரோபினோபாஸ் ப்ளஸ் சைபர்மெத்ரின் 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 20 மில்லி, 20லேருந்து 25 மில்லி அப்படின்ற வகையில் கொடுக்கலாம். அப்புறம் வந்து சைபர்மெத்ரின் 10 EC அப்படின்ற பட்சத்தில் ஒரு 50 மில்லி கொடுக்கலாம். அல்லது சைபர்மெத்ரின் 25 EC
25லேருந்து 30 மில்லி 10 லிட்டர் தண்ணிக்கு 25லேருந்து 30 மில்லி கொடுக்கலாம். இது போக இமிடாகுளோபிரிட் வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 15 மில்லி கொடுத்தா போதுமானதாக இருக்கும். அல்லது ஃபிப்ரோனில் 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 25லேருந்து 30 மில்லி. இந்த மாதிரி கொடுக்குற மருந்துகள் எல்லாமே மிகச்சிறப்பாக இந்த பூக்கள் உதிர்வதை கட்டுப்படுத்தி அதிக காய்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அது மாதிரி இந்த சார் ஊஞ்சக்கூடிய பூச்சிகளுக்கு இந்த மேற் சொன்ன மருந்துகள் எல்லாமே மிகச்சிறப்பாக ஒர்க் பண்ணும். இது போக வந்து பார்த்திங்கன்னா அசிஃபேட் ப்ளஸ் இமிடாகுளோபிரிட் சேர்ந்த கலவையாக வரக்கூடியது 10 லிட்டர் தண்ணிக்கு 25லேருந்து 30 கிராம் இதையும் கொடுக்கலாம். இது எல்லாமே வந்து மிகச்சிறப்பான பலன் அளிக்கும். அது மாதிரி ஃபிப்ரோனில் ப்ளஸ் இமிடாகுளோபிரிட் 10 கிராம் பாக்கெட்டில் வரும். அது 10 லிட்டர் தண்ணிக்கு 10 கிராம் அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். லாம்டா சைக்ளோத்தின் 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 30 மில்லி அப்படின்ற விதத்தில் எடுத்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். அதிகபட்சம் 50 மில்லி வரைக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம். இது போக வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து மிகச்சிறப்பாக கட்டுப்படுது. நான் சொல்லிட்டு வரக்கூடிய மருந்து எல்லாமே லாம்டா சொல்லிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குயினோல் ஃபாஸ் 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 25லேருந்து 30 மில்லி. இந்த மருந்துகள் எல்லாமே வந்து உங்களுக்கு செல் பூச்சியையும் கட்டுப்படுத்தும். முக்கியமான விஷயம் இது கொடுக்கும்போது இது கூட வந்து மைக்ரோநியூட்ரியன்ட் மிக்சர் நுண்ணூட்டக்கலை வந்து EDTA ஃபார்முலேஷனில் இருக்கும். EDTA அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து கீலேட்டட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஸ்ப்ரே பண்ணக்கூடிய வகையில் இருக்கும். அந்த மாதிரியான மைக்ரோநியூட்ரியன்ட் மிக்சர் அது வந்து பவுடராக இருந்தாலும் சரி அல்லது வந்து லிக்விட் ஃபார்மேஷனில் இருக்கிறதா இருந்தாலும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது அதிக பூக்கள் எடுத்து பூக்கள் உதிராமல் அதிக காய்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அல்லது பேக்லோபியூட்டோசோல் 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 5லேருந்து 10 மில்லி வரைக்கும் 5 மில்லியே போதுமானது 10 லிட்டர் தண்ணிக்கு அது கொடுக்கலாம். அல்லது ட்ரைகாண்டினால் வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 50 மில்லி. அல்லது ஆர்த்தோசிலிசிக் ஆசிட் 10 லிட்டர் தண்ணிக்கு 50 மில்லி. இந்த மாதிரியான மருந்துகள் சேர்த்து கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த செல் பூச்சி கட்டுப்படுவது மட்டும் இல்லாமல் அந்த சிறியவையான சார் ஊஞ்சக்கூடிய பூச்சிகளும் கட்டுப்படும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு அதிக பூக்கள் மற்றும் அதிக காய்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அடுத்ததாக நண்பர் கேட்ட கேள்வி வந்து பார்த்திங்கன்னா செடி முருங்கையில் பூச்சி மேலாண்மை சொல்லுங்கள் அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. செடி முருங்கையிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த சார் ஊஞ்சக்கூடிய பூச்சிகள் வரும். அதே மாதிரி வந்து சில வகையான சின்ன சைஸ் புழுக்கள் வரும். இது வந்து தாக்குதல் ஏற்படுத்தினா அந்த நமக்கு வந்து காய்கள் குறிப்பாக அந்த முருங்கை காய்களில் வந்து ஒரு மாதிரி அந்த பசை போன்று வருவது நமக்கு தெரியும் நல்லாவே. அந்த கோந்து மாதிரியே வெளியே வரும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம தாராளமாக இமிடாகுளோபிரிட் அல்லது அசிஃபேட் ப்ளஸ் இமிடாகுளோபிரிட் 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 25 கிராம் அப்படின்ற வகையில் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். அல்லது இமிடாகுளோபிரிட் மட்டும் 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 15 மில்லி அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இந்த புழு வகைகள் ஏதாவது வருது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக மோனோக்ரோட்டோபாஸ் 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 25 மில்லி கொடுக்கலாம் புழுவை கட்டுப்படுத்துவதற்கு. அல்லது வந்து சார் ஊஞ்சக்கூடிய பூச்சிகளை இந்த மோனோக்ரோட்டோபாஸை ஓரளவு கட்டுப்படுத்தும் 10 லிட்டர் தண்ணிக்கு 25 மில்லி அப்படின்ற வகையில் கொடுக்கலாம். இது போக வந்து பார்த்திங்கன்னா நல்ல லேட்டஸ்ட் மாலிகுலாக கொடுக்கணும் அப்படின்னா 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 15 கிராம் எமாமெக்டின் போதுமானது. அப்புறம் வந்து எமாமெக்டின் ப்ளஸ் தயாமெத்தம் சேர்ந்த மாதிரி வருது, அதுவும் கொடுக்கலாம் 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 15 கிராம் அப்படின்ற வகையில் கொடுக்கலாம். இது போக வந்து பார்த்திங்கன்னா பயோலார்விசைட்னு சொல்லக்கூடியது இந்த புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்குன்னே வரக்கூடிய மருந்து. ஆனால் முக்கியமான விஷயம் இது வந்து அளவுகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து கொடுக்கணும். முருங்கைலாம் ரொம்ப சென்சிட்டிவான கிராப்பாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு மற்ற பயிர்களுக்கு நெல்லுக்கெலாம் வந்து ஒரு 25 மில்லி அடிக்கிறீங்க அப்படின்னா முருங்கைக்கு வந்து ஒரு 10 மில்லி தான் போட முடியும். அப்போ தான் அந்த இலைகள் எதுவும் பாதிப்படையாமல் முருங்கை செடியும் பாதிப்படையாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்து இது முருங்கை செடிக்கு கொடுக்கலாம். சார் ஊஞ்சக்கூடிய பூச்சிகளை பொறுத்த வரைக்கும் இப்போ சொன்ன மாதிரி இமிடாகுளோபிரிட் மிக சிறப்பாக இருக்கும், ஃபிப்ரோனில் சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரியான மருந்துகள் சரியான அளவில் கொடுக்கணும், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்புறம் வந்து முந்திரியில் அதிக காய்கள் வர பூக்கள் உதிராமல் இருக்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்காங்க, பேர் வந்து அஞ்சாவீரன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆர்கானிக் வழியில் என்ன கொடுக்கலாம் சார் அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த ஆர்கானிக் வழியில் வந்து நம்ம சொன்ன மருந்துகளில் முக்கால்வாசி எல்லாமே ஆர்கானிக் தான். ஸோ நீங்கள் தாராளமாக வந்து அந்த பூச்சி மருந்துகள் மட்டும் வந்து கெமிக்கல் மருந்துகள் சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் வந்து கெமிக்கல் மருந்தை யூஸ் பண்ணாமல் பூச்சியை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேப்பெண்ணெய் ட்ரை பண்ணலாம். நீம் ஆயில் வேப்பெண்ணெய் மூலம் தயாரித்த பூச்சி மருந்துகள் நிறைய வந்து வருது, அதை வாங்கி ட்ரை பண்ணலாம். 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 20-25 மில்லி வரைக்கும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். இதுபோக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன நுண்ணூட்ட கலவையாக இருக்கலாம் அல்லது வந்து மற்ற வளர்ச்சி ஊக்கிகள் பிளான் க்ரௌத் ரெகுலேட்டர்னு சொல்லக்கூடிய PGR எல்லாமே வந்து பெரும்பாலானது வந்து இயற்கையில் உள்ளது. உதாரணமாக ஹோமோபிராசினோலைட் வந்து இயற்கையானது தான், கடல் பாசி ரெட் ஆல்கே ஜெல் வந்து இயற்கையானது தான், அது மாதிரி ட்ரைகாண்டினால் இயற்கையானது தான், ஆர்த்தோசிலிசிக் ஆசிட் வந்து இயற்கையானது தான். இது எல்லாமே இயற்கையில் இயல்பாக செய்யக்கூடியது தான். அமினோ ஆசிட் வந்து இயற்கையில் செய்யக்கூடியது தான். அது மாதிரி வந்து ஹியூமிக் ஆசிட், பல்விக் ஆசிட், அமினோ ஆசிட் இது எல்லாமே வந்து இயற்கையிலே செய்யக்கூடிய, நீங்கள் இது எல்லாத்தையும் தாராளமே வாங்கி பயன்படுத்தலாம். இது எல்லாமே இயற்கை வழி தான். உதாரணமாக அமினோ ஆசிட்லாம் நமக்கு தெரியும், அந்த மீன் அமிலத்துலேருந்து நடக்குது. பிராசினோடெல்லாம் பிளான்ட்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு வகையான அமினோ ஆசிட் தான். அது வந்து ஒரு வகையான க்ரௌத் ரெகுலேட்டர் தான். இந்த பிராசினோடன்னு சொல்லக்கூடியதெல்லாம் இந்த அமினோ ஆசிட் போன்ற சத்துக்களை வழங்கக்கூடிய ஒரு வகையான இதிலேருந்து எடுக்கக்கூடியது தான், பிளான்ட்லேருந்து எடுக்கக்கூடிய டெரிவ் ஆகக்கூடிய
ஒரு கன்சர்ன். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் இயற்கையாக தாராளமாக பயன்படுத்தலாம். அது மாதிரி இன்னொரு நண்பர் கேட்டிருக்காரு, சந்தீப் சர்மா அப்படின்னு சொல்லி பேர் குறிப்பிட்டிருக்காங்க. சந்தீப் சர்மா என்ன கேட்டிருக்காருன்னா, அண்ணா நெல் பயிருக்கு வேம் அண்டு பாஸ்போபாக்டீரியா மிக்ஸ் பண்ணி போடலாமா இல்லை தனித்தனியாக போடலாமா? இன்டர்மீடியட் டைம் எவ்வளோ இருக்கணும் கொஞ்சம் சொல்லுங்கள் அண்ணா ஃப்ரம் திருவண்ணாமலை. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நெல் பயிருக்கு மட்டுமில்லை எந்த ஒரு பயிருக்குமே வந்து நீங்கள் வந்து வேம் கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து அதை வந்து வேறு எதனுடைய கலந்துக்காமல் தனியாக கொடுக்குறது பெஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயத்தில் கலந்துக்கலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, நன்றாக மக்கிய தொழு உரத்தில் வந்து வேமை கலந்து போடலாம். நன்றாக மக்கிய தொழு உரத்தில் கலந்து போடலாம். அது மாதிரி மணல் அல்லது மண்ணில் கலந்து போடலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை உரங்கள் ஏதாவது வச்சிங்கன்னா அதில் போடலாம். ஆனால் இது வந்து பாஸ்போ பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பாக்டீரியா. ஸோ இதுக்கும் வந்து வேமுக்கும் ஏதாவது கம்பேட்டபிலிட்டி, அதாவது ஒத்து போகக்கூடிய தன்மை இல்லாட்டா வந்து பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து பாஸ்போ பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய வந்து அதுவுமே வந்து மண்ணிலிருந்து சத்துக்களை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு வகையான நுண்ணுயிரி தான். ஸோ இரண்டையுமே தனித்தனியாக நீங்கள் வந்து போடுவது மிகச்சிறப்பாக இருக்கும். அப்படி போடும்போது நம்ம ஒரு வார இடைவெளியில், நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்களை சொல்லியிருப்பேன், வேம் அப்ளை பண்ண போகிறீங்க அல்லது வந்து பாஸ்போ பாக்டீரியா அப்ளை பண்ண போகிறீங்க அல்லது வந்து வேமு கூட வந்து வேறு ஏதாவது நோய் மருந்து அப்ளை பண்ணலாம்னா இது வந்து ஒரு வார இடைவெளியில் அப்ளை பண்ணுங்கள். உதாரணமாக கார்பன்டசின் மேங்கோ சூப்பாக இருக்கலாம், அல்லது வந்து அசாக்சிஸ்டோகன் ப்ளஸ் டெபுகோனசோலாக இருக்கலாம். இந்த மாதிரி நோய் மருந்துகள் எதுவாக இருந்தாலும் ஹெக்ஸோகோனசோலாக இருக்கலாம். அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம வேம் போடுறதுலேருந்து ஒரு வாரம் முன்னதாக அந்த நோய் மருந்தை அப்ளை பண்ணலாம், அல்லது வந்து வேம் போட்டதுலேருந்து ஒரு வாரம் கழித்து பின்னதாக நம்ம இந்த நோய் மருந்தை வந்து அப்ளை பண்ணலாம். அப்படிங்கும்போது இந்த வேமினுடைய குவாலிட்டி எந்த வகையிலையுமே பாதிக்காது, மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ இதை வந்து தனித்தனியாக பயன்படுத்துறது மிகச்சிறப்பாக இருக்கும். அது மாதிரி இன்னொரு நண்பர் வந்து கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னா, கார்ட்டூன் நண்பர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பேர் வந்து. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, சார் எஸ்எஸ்பி சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் கிரானியூல் ரிசல்ட் தெரிய எவ்வளவு நாள் ஆகும்? பொதுவாக வந்து இந்த சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் வந்து பாஸ்பரஸ் சத்து மெயினாக இருக்குது, அப்புறம் வந்து கால்சியம் சல்ஃபர்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஆனால் இதில் வந்து முக்கியமான விஷயம் என்ன, அது போக ட்ரேஸ் எலிமெண்ட்ஸாகவும் சில சத்துக்கள் இருக்குது. இருந்தாலும் வந்து இது வந்து ஒரு ரொம்ப குறைவான சத்துக்கள் கொண்ட ஒரு உரம் தான். அப்படி இருக்கும்போது இது நம்ம இது சூப்பர் பாஸ்பேட் தான் போடுறோம், அது கிரானுலாக இருந்தாலும் அல்லது பவுடர் ஃபார்மில் இருந்தாலும் சூப்பர் பாஸ்பேட் தான் போடுறோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் வந்து சிறிதளவு யூரியா சேர்த்து போகிறது மிக சிறப்பாக இருக்கும். குறிப்பாக வந்து ஒரு மூட்டை சூப்பர் பாஸ்பேட் போடுறோன்னா ஒரு 10லேருந்து 15 கிலோ அல்லது வந்து ஒரு அரை மூட்டை வரைக்கும் ஒரு 20 கிலோ வரைக்கும் யூரியாவும் சேர்த்து அதில் போடுறது உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். இதனுடைய ரிசல்ட் வந்து எப்போ தெரிய ஆரம்பிக்குன்னா ஒரு 25 நாள் 10 நாள் 15 நாள் 20 நாளைக்கு மேலே தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட்டே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் சூப்பர் பாஸ்பேட் போடும்போது நம்ம அது கூட வந்து கொஞ்சம் யூரியாவும் சேர்த்தே போடுங்க. ஸோ இது மிகவும் பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாக வந்து நம்ம சூப்பர் பாஸ்பேட் சொல்கிறது வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்குறதுக்கு நாளாகும். ஆனால் வந்து குறிப்பாக வந்து இந்த எண்ணெய் வித்து பயிர்களுக்கெல்லாம் நல்லாவே ரிசல்ட் தெரியும். குறைந்த விலை உரம் உங்களுக்கு வந்து நல்ல பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். சூப்பர் பாஸ்பேட் கிடைக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் நல்ல கம்பெனி இதை வந்து பார்த்து வாங்கி பயன்படுத்தலாம். ஸோ நிறைய இது பார்த்துருக்கோம். அந்த இதில் வந்து இன்னும் வந்து நிறைய நண்பர்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம ஆன்சர் பண்ணலாம். அது மாதிரி வந்து நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட்ஸில் நிறைய கேள்விகள் உங்களுக்கான கேள்விகள் கேட்குறீங்க. நிறைய வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி வந்து நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். ஒரே விஷயமாக வந்து நம்ம உரம் சார்ந்து அல்லது உர சத்துக்கள் சார்ந்து, உர நிர்வாகம் சார்ந்து, பூச்சி கட்டுப்பாடு, பூச்சி மருந்துகள், நோய் கட்டுப்பாடுகள், பயிர் வந்து கிளைப்பு வர்றது, வேர் வளர்ச்சி, தூர்கிளைப்புகள், நெல் பயிரை பொறுத்த வரைக்கும் எல்லா பயிர்களுக்குமான தென்னை மரத்துக்கான எல்லாமே கொடுத்துருக்கோம். நீங்கள் வீடியோ செக்ஷனில் கிளிக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு வீடியோ பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துடும். அது மாதிரி பார்க்கும்போது ஒரு லைக் போடுங்க. அப்படி போட்டிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வீடியோவும் பழைய வீடியோ கூட உங்களுக்கு வந்து நிற்கும். அந்த மாதிரி வந்து வந்துடும். ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் போடக்கூடிய லைக் மூலமாக இன்னும் நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோக்கள் சென்றடைய இருக்கிறது. அதனால் வந்து ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஷேர் பண்ணாட்டாலும் நீங்கள் வந்து லைக் பண்ணுறது மறந்துடாதீங்க. லைக் பண்ணி பாருங்கள் வீடியோவை. அது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து தொடர்ச்சியாக விவசாயம் சார்ந்த எக்ஸ்க்ளூசிவாக வந்து விவசாயம் சார்ந்த தகவல்கள், விவசாயம் சார்ந்த புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் இயற்கை வேளாண்மை சார்ந்து நிறைய தகவல்கள் சொல்லிட்டு வரோம். அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் குரூப்புக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாய்ப்புள்ளவங்க வந்து ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ அவர்களும் அந்த புதிய விஷயங்களை வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். விவசாயம் சார்ந்த நிறைய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். அது மாதிரி மருந்து தேவைப்படக்கூடிய நண்பர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். கால் பண்ணி கேட்டால் எல்லா நேரத்துலையும் நல்லா எடுக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். அதனால் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜும் மருந்து தேவைப்படக்கூடிய நண்பர்கள் மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். மற்றபடி வீடியோ நிறையவே போட்டுருங்க. 500க்கு மேற்பட்ட வீடியோக்கள் போட்டேன். அதில் வீடியோவில் பார்த்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவோம். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9003440344. இந்த நம்பருக்கு மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம். நன்றி, வணக்கம்.